கடலூர் மாவட்டத்தில் கனமழை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு புதிய தலைமுறை செய்திகளை பார்த்து மீட்புக் குழுவினரை மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர் ஸ்ரீதர் நேரலையில் விவரங்களை வழங்குகிறார். ஸ்ரீதர், நீங்க களத்திலிருந்து கடலூர்ல கனமழை பெஞ்சாலும் கூட கடந்த 2 நாட்களா தொடர்ந்து செய்திகளையும் அவ்வப்போதைய தகவல்களையும் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இப்ப புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாகவே மீட்புக் குழுவினரும் மக்களை போய் சென்று சேர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்ன? மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கா? என்ன விவரம்? புதிய தலைமுறை எப்போதும் பொறுப்புடன் தான் செயல்படும். அதுபோல்தான் தற்போது இந்த கனமழை சமயத்தில் கூட பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்தோம். குறிப்பாக தமிழக அரசும் நமது செய்தியை பார்த்து பல்வேறு விதமான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறை. இந்த கட்டுப்பாட்டு அறையில் தற்போது அனைத்து துறை அதிகாரிகளும் இங்க அமர வைக்கப்பட்டு அவர்கள் எங்கிருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஏரியா பகுதிக்கு அனுப்பப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக தகவல்கள் மூலமாக மட்டுமல்லாமல் ஊடகங்கள் மூலமாக கூட தகவல் வந்தால் அதை உடனடியாக இந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு கொண்டு சென்று அவர்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது. தொலைபேசி மூலமாக வந்த தகவலும் சரி, ஊடகங்கள் மூலமாக வரும் தகவல்களும் சரி, அனைத்து தகவல்களையும் புறந்தள்ளாமல் அதை சரியாக கண்காணித்து தேவையான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறார்கள். தற்போது இங்கு கடலூருடைய வருவாய்த்துறை அதிகாரிக்கு வழங்குகிறார். சார் வணக்கம். இப்போ இந்த பகுதியை கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாதிப்பு எதுவும் இருக்குதா? பொதுமக்களுக்கு என்ன சார் அறிவுறுத்துறீங்க? பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியான அனைத்து அறிவுறுத்தலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. அது மாதிரி பாதுகாப்பான இடங்களில் ஷெல்டர் தங்குமிடங்கள் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தாலுகா வாரியாக நம்ம மல்டிபர்பஸ் எவாக்குவேஷன் சென்டர் தற்காலிக தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆட்டோ மூலமாகவும் வாகனங்கள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வருவாய்த்துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவும் தெரியக்கூடிய இடங்களில் தங்கி பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. ஒரு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி இந்த அளவுக்கு எல்லா பகுதிக்கும் சென்று பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக. ஆனால் பொதுமக்கள் அதை கேட்கிறாங்களே. இப்ப நம்ம சில பகுதியில் போகும்போது அந்த கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது, பல பகுதி இடுப்பு அளவு தண்ணி இருக்குது. ஆனால் அந்த பொதுமக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? நீங்க சரியான நடவடிக்கை மேற்கொள்ளையா சார்? தொடர்ச்சி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வர்றோம். நம்ம தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் தங்குமிடங்களுக்கு ஷெல்டருக்கு நம்ம உணவு அதே போன்று அவங்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு பல்வேறு முறை அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோம். இப்போ தாழ்வான பகுதியில் தண்ணி தேங்கக்கூடிய பகுதியில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக அனைத்து துறை அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் போகும்போதும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உடனடியாக தங்குமிடங்களுக்கு செல்வதற்கான அறிவுறுத்தல்களும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய இடங்களில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சில இடங்களில் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை வசதிகளையும் கேட்குறாங்க. அந்த கிரீவன்ஸையும் நாங்கள் குறைகளையும் உடனடியாக சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை எடுத்து அவங்களுக்கு தங்குமிடங்களை கொண்டு செல்லும் அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கட்டுப்பாட்டு அறையில் அனைத்து அதிகாரிகளும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையான உதவிகளை பொதுமக்களுக்கு செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நாம் பார்க்கும் காட்சி புதிய தலைமுறை தொலைக்காட்சி வைத்து கூட அந்த குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் தான் இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோல் தொலைக்காட்சியில் ஏதேனும் ஒரு சின்ன செய்தி வந்தால் கூட அந்த செய்தியின் மூலமாக சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உடனடியாக உதவுவதற்காக அனைத்து துறை குறிப்பாக நீங்கள் மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறை குறிப்பாக நீங்கள் மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, மின்வாரியமாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே இங்கு அமர வைக்கப்பட்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. தேவையான உதவிகள் செய்யப்படுகிறது. ஆனால் பொதுமக்கள் விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் அலட்சியம் கூடாது. அலட்சியம் இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு வரும். இதைதான் நாம் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறோம். அஜாக்கிரதையாகவும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். பயம்படுத்துவதற்காக எந்த பதிவும் நாங்கள் செய்யவில்லை.
பொதுமக்களை பாதுகாப்பதற்காக பதிவை தான் நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம் என்று தெரிவித்து வருகிறோம். புயல் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே புயல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது, கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. இதையெல்லாம் பொதுமக்கள் கண்காணித்து வர வேண்டும். தகவல்களை முழுமையாக கண்காணித்து அதன் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். கிண்டல் செய்வதற்கோ கேலி செய்வதற்கோ இது நேரமல்ல. புயலிலிருந்து பொதுமக்களை பார்ப்பதற்காக அனைத்து நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் எடுக்கிறது. புதிய தலைமுறை இந்த ஒட்டுமொத்தமான செய்தியும் பொதுமக்களும் கொண்டு செல்வது மிக பிரதான தகவலை கொண்டு செல்கிறது. கடலூர்ல கனமழையால ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக கட்டுப்பாட்டு மையத்துக்கு நேரடியா வர்ற புகார்களா இருந்தாலும் சரி, ஊடகம் புதிய தலைமுறை தொடர்ந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, அவ்வப்போதைய கள நிலவரம் என்ன அப்படிங்கறத பதிவு செஞ்சுக்கிட்டு வருது. அதன் வாயிலா வர்ற புகார், விமர்சனம், குற்றச்சாட்டு எதுவா இருந்தாலும் உடனுக்குடன் அந்த கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்காங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.